30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. அவர் ஜெயிச்சாருன்னு வைங்க, சப்போஸ் மீறி ஜெயிச்சாருன்னா நாடே குட்டிச்சோரா போயிடும். எதுவுமே தெரியாமல் திரையில் நடிச்சுட்டு வந்து தரையில் முதல்வர் ஆகலாங்கிறது அவருக்கு இருக்கிற கொள்கை வந்து திரிஷா கூட தான், அவ்வளோதான். மற்றபடி ஒன்று இப்போ இருக்கிற திமுக ஆட்சி எப்படி செயல்பட்டு இருக்குன்னா அது ரொம்ப மோசமாக தான் போயின்னு. நம்ம தளபதி வந்தாருன்னா சூப்பராக நல்லா பண்ணாருன்னா நல்லது தான். திமுக ஒஸ்ட்டு, திமுக போகிறது நல்லது. நல்லா தான் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். ஆனால் இந்த 5 வருஷத்தில் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. ரொம்ப மோசமாகுது. நாடு வளரணுன்னா புதியவர்கள் வரணும். இந்த ஊழல் ஆட்சி நீங்கி நல்ல ஆட்சி பெற விஜய் மட்டும்தான் இன்றைக்கி நல்ல ஆட்சி சேருவார்னு மக்கள் விரும்புகிறாங்க. இப்போ இருக்கிற டிஎம் குதிச்சு அவங்க கட்சிக்காரங்க தான் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது தவிர மற்ற பொதுமக்களுக்கு ஒன்றும் எந்த விதத்தில் அபிப்பிராயம் கிடையாது. அது எல்லாம் மக்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி, அது நம்ம வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை, அது மக்களுக்கே தெரியும். ஃபண்டுகளை ஒதுக்கி பில்டிங்கில் மட்டும் தான் கட்ட கமிஷனாக எடுக்கிறாங்க தவிர மக்களுக்கு அடிப்படையான ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டெவலப் பண்ணல. இல்லை நிறைய பண்ணின்னு தான் இருக்காங்க, இன்னும் நிறைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நல்லா இருக்க பார்க்க இடிச்சுட்டு கட்டுறாங்க. எதுக்குன்னா அது எங்கெங்கெல்லாம் காசு போக முடியுமோ அங்கெல்லாம் போகுது. எல்லாம் மக்கள் காசு தானே. எந்த ஒரு சுகாதார பணியும் இந்த பெரம்பூர் தொகுதியிலையும் குளத்தூர் தொகுதியிலையும் வில்லிவாக்கத்துலேயே கிடையாது. சும்மா தொட்டுக்க தொடிச்சுக்க தேர்தல் நேரத்தில் தான் அவங்க வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்களே ஒழிஞ்சு மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு தேவையான தேவைகளை இந்த அரசு பூர்த்தி செய்யலை. ஆனால் மாற்றம் வரும் சார். டிஎம்கே நிலைப்பாடு பெரம்பூர் தொகுதியில் மொத்தம் இல்லை சார், தமிழ்நாடு முழுக்க நன்றாக இருக்கிறது. இப்போ நிறைய நல்லதாக தான் நடக்குது எல்லாமே. அவர் வந்தது வந்து பரவாயில்ல, நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த தேர்தலில் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு எப்படி? கண்டிப்பாக இருக்கும். சின்ன பசங்க ஓட்டு நிறைய இருக்கும். சின்ன பசங்க ஓட்டு, பெண்கள், சின்ன பெண்கள், அதே குழந்தைங்க எல்லாம் சூப்பராக பக்கம் தாங்கிறாங்க. பட் வந்து விஜய் வந்து நிற்கிறது வந்து அது வந்து அவருக்கு அரசியலே தெரியல. முதல்ல அரசியலை தெரிஞ்சுட்டு வந்து பேசினா பரவாயில்ல, அரசியலில் தெரியல. எம்ஜிஆரை பார்த்து சுரு போட்டுக்கிறாரு. அவர் ஒன்றும் கிடையாது, திரிஷா கூட இருக்கலாம் அவர், அவ்வளோதான். டோட்டலாக இருக்காது, ஒன்றுமே இருக்காது. சும்மா அந்த கூட்டம் வருது, அந்த கூட்டம் வருது, ரசிகர் கூட்டம் பாதி பேர் ஓட்டு இருக்காது, பாதி லேடிஸ்க்கும் ஓட்டே போட மாட்டாங்க. சும்மா அந்த கூட்டத்தை வச்சு வரணும்னு பார்க்குறத தவிர வரமாட்டார், சான்ஸே இல்லை. அவருக்கு இருக்கிற கொள்கை வந்து திரிஷா கூட தான், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த அவங்க எல்லாருமே ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ விஜய் வந்தால் ஒரு நியூ இது வரும்ன்ட்டு ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம். மக்கள் சேவையில் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு அனுபவமும் கிடையாது. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான். நான் விஜய் ரசிகர்லாம் கிடையாது, எனக்கு ஒரு மாற்றம் தேவை, அவ்வளோதான். நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவன் விஜய் ரசிகன், விஜய்க்கு கூஜா தூக்குறவன் அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு விஜய் சினிமா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு விஜய் பிடிக்காது, எனக்கு அஜித் தான் பிடிக்கும் எனக்கு. ஆனால் இப்போ பொது வாழ்க்கைன்னு வர பட்சத்தில் நம்ம பார்க்கலாமே, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. வெற்றி வாய்ப்பு வந்து கஷ்டம் தான் அவருக்கு. ஆனால் ஒரு 10-15% 15% ஓட்டு வாங்குற வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அவர் நிலைப்பாடு எனக்கு தெரிஞ்சு ஓட்டு பிரிப்பாக தான் நினைக்கிறேன் சார். நான் திரைப்படத்துலேருந்து ஒரு பிரபலமானவங்க வந்து இன்றைக்கெலாம் அந்த அப்போ எம்ஜிஆர் காலத்தில் என்டிஆர் அவங்கெல்லாம் வந்தது எல்லாம் வந்து வேறு. கண்டிப்பாக வரவேற்பேன். எனக்கு விஜய்னா பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலி ஓட்டே விஜய்க்கு தான். பெரம்பூர்னாவே நம்ம டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கு. ஆனால் பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்கிறாரு, எப்படி இருக்கும் இந்த தேர்தல்? மாற்றம் ஒன்றே தான் மாறாதது. இவர் தான் விஜய் தான் வரணுன்றதுக்கு சொல்லலை, யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் வருவாங்க. அதுதான் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. யார் 100க்கு 200% கொடுக்குறாங்களோ மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் என்ன நிர்ணயிக்கிறாங்களோ அது தானே. அது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல, நின்று பார்த்தா தானே தெரியும். ஸோ நம்மளே வந்துட்டு டிசைட் பண்ணிடக்கூடாதுல வருவார் வரமாட்டார்னு. வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். விஜய் வெற்றி பெறுவாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் விஜய் வெற்றி பெறது கொஞ்சம் கஷ்டம்தான். பெரம்பூர் தொகுதியில் அந்த கிறிஸ்துவ ஓட்டை நம்பி விஜய் கலையிறங்குறாரு. அது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றும் தெரில. பெரம்பூர் வந்து நடுத்தரமான நியூட்ரலான ஓட்ஸ் நிறைய இருக்குது. நியாயம் அந்த பக்கமாக அந்த பக்கம் வாக்களிக்கிற மக்கள் தான் பெரம்பூர். அது திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்தந்த காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அம்மா இருக்கிற காலத்துலேயும் சரி, இல்லை எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, மக்கள் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போகிற ஒரு இதில் மக்கள் இருக்கிறாங்க. இல்லை அவர் நிற்கிறல அவர் யாரும் ஆட்சி இல்லை. ஜனநாயக நாட்டில் அப்படி நின்று போனால் ஆனால் அரசியல் அனுபவம் என்ன இருக்குது அவருக்கு? ஜனங்க நம்பி ஓட்டு போடுறாங்க, ரசிகர்கள் ஓட்டு போடாங்க. ஏன்னா அவங்க அந்த சினிமா மென்டலிலேருந்து மீற முடியாது. அவங்க வரணும் சார். யார் புது விதமாக ஒருத்தர் வந்து அது என்ன செய்கிறாருன்றது பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. மக்கள் மத்தியில் ரெண்டு கட்சியும் ஆண்டுட்டாங்க. புதுசாக ஒருத்தர் வந்து செய்வாருன்னு நினைக்கிறாங்க. அது அவர் வந்த பிறகு அவர் என்ன செய்கிறான்றதை பார்த்தா தான் மக்களுக்கு தெரியும்.
அதனால் வரட்டும், புது ஆள் வருது எதுவும் நம்ம வந்து தடை சொல்ல முடியாது. தாராளமாக நிற்கட்டும். இது வரைக்கும் இருந்த கட்சிங்க எதுவும் செஞ்சதில்லை. இவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து பெரம்பூரில் நிற்கிறத யாருனாலும் நிற்கலாம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறது தான் கேள்விக்குறி. ஏன்னா 41 உயிர் போகும்போது கூட விஜய் அங்கே போய் பார்க்கல. அதுக்கப்புறம் 4-5 உயிர் மாநாட்டிலையும் போயிருக்கு. அதுக்கப்புறம் மதுரையில் நடந்தபோது, திருச்சியில் இருக்கும்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு, தஞ்சாவூரில் நடக்கும்போது ஏறி மிதித்து ஓடிருக்காங்க. இதையெல்லாம் குறித்து அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு எந்த ஒரு அறிவுரையும் வழங்கினதா தெரியல. இவர் வந்து அடுத்த முதல்வர் ஆகணும்னு நினைக்கிற முதல்ல மக்கள் பணி செய்யட்டும். முதல்ல எதிர்கட்சியாவது வந்து உட்காந்து அரசியல்லாம் என்னான்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தான் மக்களுக்கான தேவையை ஒரு தலைவன் செய்ய முடியும். எதுவுமே தெரியாமல் திரையில் நடிச்சுட்டு வந்து தரையில் முதல்வர் ஆகலாங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேறது. மக்களுக்கான வேலையை இந்த மண்ணில் வந்து செய்யட்டும், இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து செய்யட்டும். அதுக்கப்புறம் அவரை வந்து ஏற்றுக்கிறதாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. கன்ஃபார்மாக டிஎம்கே தான். இந்த தொகுதி பெரம்பூர் தொகுதினாலே டிஎம்கே தான். ஆனால் விஜய்க்கு கொஞ்சம் வாய்ப்பு, ஓட்டு விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நட்சத்திர வேட்பாளர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக அவர் வந்துடுவாங்க. இல்லை இங்கே வந்து திமுக கொஞ்சம் வெயிட்டான தொகுதி இது. திமுகவுக்கு சான்சஸ் இருக்குது. அதை விட்டு அண்ணா திமுக இருக்குது. விஜய்க்கெல்லாம் 3-4வது இடம் தான் வரும். கண்டிப்பாக அதான் 100% நம்ம அதை சொல்ல முடியாது. அவர் ஃபஸ்ட்டு இறங்கி எப்படி பண்ணுறாருன்றது தான் இருக்குது நமக்கு. டிஎம்கே தான் இந்த தொகுதியில் எப்பவுமே ஸ்ட்ராங்கு. ஆனால் இந்த வாட்டி அது சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. அவர் ஏதாவது கூட்டணியில் இருந்தால் நல்லாயிருக்கும். விஜய் அவர் ஒன்று சேர்ந்தால் கூட நல்லா தான் இருக்கும். விஜய் வர்றதுனால சீமானனுக்கெல்லாம் பாதிப்பு வராது. சீமானனுக்குன்ட்டு ஒரு தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்குது. அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து குறையாது. 8.4னா அதே 8.4, 8.5, 8.6 வரும். இல்லையெல்லாம் அதிலெல்லாம் குறையாது. விஜய் வர்றதுனால சீமானுக்கு பாதிப்பு ஏற்படும்னா கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். என்ன பெரிய பாதிப்புனா, இளைய தலைமுறைகள், இப்போ வர்ற தலைமுறைகள்லாம் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற பிள்ளைகளை வந்து திரைத்துறை கவர்ச்சிகளை அவர் இழுத்துட்டு போயிடுவார். ஆனால் காலப்போக்கில் எல்லாம் மீண்டு வந்துடுவாங்க. அது சொல்ல முடியாது. ஆனால் சின்ன வயசு விஜய்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும், பார்க்கலாம். சீமான் தனிச்சே நிற்கிறாரு, அது எப்படி பார்க்குறீங்க? அது தோக்கிறதுக்குன்னே நிற்கிறாரு அவர், வேறு ஒன்றும் கிடையாது. வருஷம் பாவம், தொண்டர்கள் தான் பாவம், நிற்கிறவங்க பாவம், அவ்வளோதான். சீமா பற்றிலாம் பேசாதீங்க, வேணாம், அதெல்லாம் வேணாம். அவர் ஒன்றுமே இல்லாதால அவருக்கு என்ன சார் இங்கே இருக்குது? அவர் சீமாலாம் சும்மா அவர் பணம் வாங்கினு இப்படியே அப்படியே பேசுவார். சீமானு அவர் வந்து பேச்சு சரியில்லை. அவர் எப்பவுமே தனிச்சாக தான் நிற்பார், ஆனால் வின் பண்ண மாட்டார். சீமான் அவர் வந்து பாறைக்கு ஊற்றின தண்ணி மாதிரி அவர் இது வரைக்கும் பயன்படுத்துகிறாரு. அது வந்து நல்ல வயலுக்கு பாசினார்னா அது நல்லா அறுவடை செய்யலாம். தனிந்து நின்றே இருக்க வேண்டியதான். அவர் மேலே எந்த குறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ உள்ள அந்த பல கட்சிகள் நிறைய உருவாகிறதுனால அவர் தனி மெஜாரிட்டிங்கிறது கஷ்டம் சார். அவர் தனித்து நிற்கிறாரு, அவரை மாதிரி யாரும் பேச முடியாது பேச்சு. ஆனால் மக்கள் போட மாட்டேன்றாங்க. அவருடைய அரசியலே வேறு சார். தமிழ் தேசத்தில் அவர் வந்து ஓட்டு இன்னைக்கு 8% வாங்கிட்டார் தனியாக நின்று. இன்னும் 2 எலெக்ஷன் பார்க்கணும். அவர் ஏதாவது கூட்டணியில் இருந்தால் நல்லாயிருக்கும். விஜய் அவர் ஒன்று சேர்ந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அண்ணன் வந்து எப்பொழுதுமே தனிச்சு தான் நிற்பார். ஆனால் அது வந்து அதிகாரத்துக்கு போனால் தாங்க அவரால் வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அவர் சொல்கிறத வந்து ஏற்றுக்கலாம், காது குளிர கேட்கலாம், ரசிக்கலாம், ரசிகனாக கை தட்டலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு என்கிட்ட அதிகாரம் இருந்தால் தான், நீங்கள் இந்த சைடு வராத, வெளியில் போ, நீ தான் இங்கே உள்ளார வரணும்னு நான் சொல்ல முடியும். கையெழுத்து போடுற இடத்துல வந்து உட்கார்றது தான் சீமானனுடைய அதிகாரம். அது இன்னும் சரியாக வராது. அவர் வர்றதுக்கு அவரால் முடியல. நல்லா பேசுகிறாரு, நான் கரெக்டாக பேசுகிற மாதிரி தெரியுது, நியாயமாக பேசுகிறேன். எங்களை மாதிரி ஆளுங்க தான் நான் ஆதரிக்கணும். அது செய்யல. கோவப்பட்டு பேசுகிறாரு, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நிதானமாக பேசுகிறது மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அது சீமானாலே கத்துறாரு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு உணர்வு தான் பார்க்குறவங்களுக்கு. அந்த இதுவும் இல்லாமல் இப்போ எப்படி புரட்சி தலைவர் இருந்தார், இல்லை அம்மா எப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு ஆளுமை. அதாவது ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சைலண்ட் ஸ்பீக்ஸ் மோர் தென் ஆக்ஷன் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஏடிஎம்கேவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அது சொல்ல முடியாது. எடப்பாடி இது சொல்ல முடியாது. ஒன்றுமே ரொம்ப டப்பாக இருக்கும். இல்லை லாஸ்ட்டு இது வந்து எடப்பாடி நல்லா பண்ணார். அது கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலின் ஒன்றுமே இல்லை. சின்ன இது இருந்திருக்கலாம், அதை தாண்டி நல்லதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. அம்மா இருந்தப்போ தான் அந்த ஏடிஎம்க்கு பவர். இப்போ அந்த ஏடிஎம்கே பவர் இல்லை, ஏடிஎம்க்கும் வாய்ப்பு இல்லை. 2024லேயே பிஜேபியில் வந்து அவங்க விலகுனது தப்பு.
இல்லைன்னா இந்த ஒரு 5 வருஷம் கொடூரமான காலத்தை மக்கள் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை அவசியம். ஆமாம், என்னத்தை ஒரு 40 எம்பி சீட்டில் ஒரு 20 சீட்டாக வந்திருக்கும், பொருளாதார பின்னாடி வந்திருக்காது. மக்கள் நல்லா பார்க்கணும். ஏடிஎம்கேயோட நிலைப்பாடுகள் வந்து அது வந்து ஏடிஎம்கே நிலைப்பாடு கிடையாது, என்டிஏ கூட்டணி. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து எடப்பாடி வந்து கேட்டே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இல்லாட்டி எடப்பாடி கூட மாற்றப்படுவார். எப்படி சசிகலா மாற்றப்பட்டாரோ, எப்படி ஓபிஎஸ் மாற்றப்பட்டாரோ, அதேமாரி எடப்பாடி சொல்கிறத கேட்கலன்னா அவரும் மாற்றப்படுவார். சார், ஏடிஎம்கே வந்து தனிச்சு இருந்தாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அவங்க வந்து கூட்டணி பாஜக அந்த மாதிரி போகும்போது ஏற்கனவே வர முடியாமல் போயிடுச்சு. இந்த முறையும் வந்து மறுபடியும் வந்து கூட்டணியில் போகிறாங்க. தனியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக முன்னுக்கு வருவாங்க, நல்லாயிருக்கும். விஜய் வந்து ஒரு நடிகராக தான் நான் பார்க்குறேன், அரசியல் தான் இருக்குது பார்க்கலான்னு வர. பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களாம் கெட்டுதான் நாங்களே பார்க்குறோம். நாங்களே இவ்வளோ காலம் பிறந்து வேசப்பில் வாழ்ந்து சின்ன சின்ன பெண்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த இதுலலாம் கடைங்களில் போய் சிகரெட் பிடிக்குதுங்க. அவங்களுக்கு என்ன இஷ்டம் இருக்குதோ அது பண்ணுவாங்க. எல்லாரும் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு எங்கள் பெரம்பூர் தொகுதியை நாங்களாம் நினச்சின்னு இருக்கோம். நல்லா விஜயால் பெரிய தாக்கம் ஒன்று உண்டாகுது தமிழ்நாட்டில். எங்களை பொறுத்தவரை என்னென்னா, கஞ்சா மது இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாகணும். ஸ்டாலின் ஆட்சி பண்ணுறாரு, எடப்பாடி ஆட்சி பண்ணுறாரு, இல்லை விஜய் ஆட்சி பண்ணுறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கான சூழ்நிலை தான் அங்கே உருவாகணுமே தவிர எங்கேயுமே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் போது அது கஷ்டமாக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து பாரம்பரிய எம்ஜிஆர் ரசிகர்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பிஜேபி தான் ஓட்டு போகிறோம். காரணம்னாக்கா அது எம்ஜிஆரோட போச்சு, ஜெயலலிதாவோட போச்சு. முதல்ல வந்தவொடனே திமுக தீய சக்தி, பிஜேபி பாசிட்டிவ் சக்தி. திமுக தீய சக்திங்கிறது தான் மக்களோட ஏற்றுவாங்க பார்த்தீங்களா. காரணம்னாக்கா திமுக வந்து ஒரு 50 வருஷமாக ஃபீல்டில் இருக்குது. கலைஞர் குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் சாதாரண ஆளுங்க இல்லை. அதெல்லாம் போல்டாக நிற்கணும்னா விளையாட்டு மேட்ச் இல்லை, எந்த எல்லைக்கும் போவாங்க. எது ஆமாம், எந்த எல்லைக்கும் போவாங்க. இதை நான் 100 வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா மீடியானால யூஸ் பண்ணக்கூடாது. எந்த எல்லைக்கும் போவாங்க, ஏற்றி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெயிக்கணுங்கிறதுக்காக பணம் காசு விரைச்சி பார்த்தும் கூட அதனால் நம்ம பணம் காசாக ஜெயிக்க முடியாத வழி இல்லை அப்படின்னா அந்த கரூர் சம்பவம் மாதிரி ஒரு சம்பவத்தை காட்டுவாங்க. நான் விஜய் ரசிகர். ஆனால் விஜய் ரசிகராக இருக்கிறதுனால அவர் சினிமாவில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் நடிக்கிறாரு, கொள்கிறாரு, நல்லா பிடிக்கும். ஆனால் கட்சிக்கு வந்தோம்னா அவருக்கு ஓட்டு போட மாட்டோம். என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே ஓட்டு போட மாட்டோம். பாதிக்கப்பட்ட இங்கே வெள்ளம் தண்ணி எல்லாம் வந்தது, ஏதாவது பண்ணாரா? இல்லை கொரோனா காலத்தில் ஏதாவது உதவி செஞ்சாரா? இல்லை ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுலையாவது கலந்துக்கிட்டாரா? அவர் எம்எல்ஏவே ஆனாருன்னு வைங்க, அவர்கிட்ட போய் நாங்கள் போய் கையெழுத்து வாங்க முடியுமா? ஏதாவது எம்எல்ஏ பார்க்க முடியுமா? கூட இருக்கிற தலைவருங்களே பார்க்க முடியலையே. எங்களை மாதிரி ஜெயிச்சு அவர் போனாருன்னா எப்படி எங்களால் பார்க்க முடியும்? அவர் ஜெயிச்சாருன்னு வைங்க, சப்போஸ் மீறி ஜெயிச்சாருன்னா நாடே குட்டிச்சோராக போயிடும். என்னுடைய கருத்து. விஜய் அவர்கள் ஒரு அரசியல் புயலை உருவாக்கி இருக்கிறார் என்பது உண்மை. ஒரு அரசியல் ஞானியாக இருந்து பல திட்டங்களை தீட்டியிருப்பவர் இன்றைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மக்கள் நலனுக்காக பயன்பட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான மக்களுக்கு அது பயன்பட்டு இருக்கும்போது நிதர்சனமாக தெரிகிறது. போன வாட்டி நாங்கள் வந்து டிஎம்கே தான் போட்டுருந்தோன்று யாராலையும் எதுவும் கிடைக்கல. அதான் சொல்லிட்டேன், டிஎம்கே ஆட்சின்றது வந்து நமக்கு இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் இப்போ ஏடிஎம் வந்தால் மாத்திரம் நம்மளுக்கு இருக்குதா? சாதாரண மக்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? நம்மளுக்கு எதுவும் இல்லை, இருக்கிறவங்களுக்கு கட்சி தான் இருக்கும். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.